அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவு. இந்த பதிவில் நம்ம என்னென்னா, ஏற்கனவே ஒரு சிவன் கோயில் ஒன்று கட்ட போகிறாங்க பள்ளிக்கரணை அப்படி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பள்ளிக்கரணை நாராயணபுரம். அந்த நாராயணபுரம் கோவில் வந்து இப்போது கோயிலோட அந்த தளம் வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆன்மீக தொண்டர்கள் நிறைய பேர் அடியார்கள் எல்லாரும் அதாவது காணிக்கையாக கொடுத்து இந்த அளவுக்கு பெருசாக கோயில் எழும்பியிருக்கு. தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடி உயரம் கோயிலோட மூலஸ்தானம். இந்த மாதிரி அந்த மூலஸ்தானத்து மேலே தளத்துக்கு மேலே கோபுரம் வரப்போகுது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிவன், இவர் பக்கத்தில் அம்பாள், பின்னாடி சண்முகர், இப்படி பலதரப்பட்ட கோவில் வரப்போகுது. அதனால் ஆன்மீக அன்பர்கள் தயவுசெய்து காணிக்கை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிவனுக்கு தரணுச்சுன்னா இந்த நாராயணபுரம் சிவன் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அதனால தான் அன்போடு இந்த பதிவை கேட்டுக்கிறோம். என்ன முடியுமோ உங்களால் அது முடியுங்க. கோயில் சுற்றுலாலாம் கூட பாருங்கள், நல்லா பிரம்மாண்டமான கோவில். ஹைட்டே கிட்டத்தட்ட 15 அடி, தரையிலேருந்து 15 அடி, அதுக்கு மேலே கோபுரம் ஒரு 15 அடி. அந்த சுற்றுலெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா அருமையாக பெரிய குளம். இது ஒரு அமைப்பாகவே இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தா அரச மரம், இங்கே தட்சிணாமூர்த்தி வர்றார் இந்த மாடத்தில். இப்போ இங்கே தட்சிணாமூர்த்தி, அவருக்கு அதேமாரி பாருங்கள் அந்த மரம், அந்த அமைப்பும் அருமையாக இருக்கும். கோவில் குளம் பிரமாதமாக இருக்கும். மிக பிரம்மாண்டமான கோயிலாக உருவாகுது. இந்த உருவாகிற கோயிலுக்கு நீங்கள் உங்கள் கையிலேருந்து ஏதாவது கொடுக்க முடியுமானா கொடுங்க, சரிங்களா. இது அன்பு வேண்டுகோள். பக்திக்கு நீங்கள் கொடுக்குற எந்த அளவுக்கு உங்கள் பக்தியை வெளிக்கொண்டு வர போகிறீங்களா, கொடுக்க போகிறீங்களா பாருங்கள். தளத்தையும் பாருங்கள். கிட்டத்தட்ட 15 அடி. ஒரு அந்த காலங்களில் இப்போ கட்டின மாதிரி ஒரு பெரிய கோவில் அமைப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் பக்தர்கள் உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பதிவை நிறைவு செய்கிறேங்க, சரிங்களா. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.